الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்திக்காவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா மனிதனை பல்வேறு அந்தஸ்துகளில் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வே சொன்னது போன்று அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா திருக்குர்ஆனில் சொல்வான்: இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களுடைய அந்தஸ்து என்பது உங்களுடைய இறை அச்சத்தை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர உங்களுடைய பொருளாதார பின்புலங்களை கொண்டோ, உங்களுடைய குலம் கோத்திரத்தை கொண்டோ, உங்களுடைய பதவி பட்டங்களை கொண்டோ அல்ல என்பதை இஸ்லாம் அழுத்தமாக சொல்லித் தருகிறது அல்லவா? அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு அணுகுமுறையும் இருந்தது. ஏழைகளாக இருக்கிறார்கள், எளியவர்களாக இருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், பெரும் பதவி கொண்டவர்களாக இருக்கிறார்கள், உயர்ந்த குடும்ப பின்னணி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகியதில்லை. அவர்கள் தான் நமக்கான முன்மாதிரி. ஆனால் இன்று பார்க்கிறோம், திருமணத்திற்கு அழைப்பதில் கூட எளியவர்கள் தவிர்க்கப்படுகிறார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த சிந்தனை மிகவும் அவசியம் என்கின்ற காரணத்தினால்தான் இன்றைய ஜும்மா உரையில் இதை நாம் தலைப்பாக எடுத்திருக்கிறோம். சகாபாக்கள் சொல்வார்கள், உங்களுடைய வீட்டு விருந்திற்கு வருவதை சிரமமாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களை நீங்கள் அழைக்கிறீர்கள், ஆசையோடு வரக்கூடியவர்களை நீங்கள் அழைப்பதில்லை என்பதாக சொன்னார்கள். செல்வந்தர்கள் எப்போதும் நல்ல உணவை சாப்பிடக்கூடியவர்கள், உங்களுடைய வீட்டு விருந்திற்கு அழைத்தால் வருவதை அவர்கள் சிரமமாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் வந்துத்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக அவர்களை அழைக்கிறீர்கள். ஆனால் ஏழை எளிய மக்கள் உயர்ந்த உணவுகளை உண்பதில் மிகவும் சிரமப்படக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் அழைத்தால் ஆசையோடு வருவார்கள், ஆனால் அவர்களை நீங்கள் அழைப்பதில்லை என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்வதாக ஒரு குறிப்பிலே பார்க்கிறோம். ஜனாசாவில் கலந்து கொள்வதிலே கூட தராதரம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்களிடத்தில் அந்த தன்மை இல்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தோற்றத்திலும் சாதாரணமானவர்கள், செல்வத்திலும் சாதாரணமானவர்கள், எந்த பெரிய பின்னணியும் இல்லாதவர்கள். அவர்கள் திருமணம் செய்தது யாரை தெரியுமா? சமூகத்தில் மிக உயர்ந்தவர்களாக பார்க்கப்பட்ட, மிக பெரும் பணக்காரராக போற்றப்பட்ட ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சகோதரியை தான் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். என்று சொன்னால் இங்கே செல்வம் இங்கே முக்கியத்துவம் பெறவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திப்பதற்கும் அவர்களோடு பேசுவதற்கும் குறைஷி தலைவர்கள் தயங்கினார்கள். என்ன எப்ப பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுத்தி சுத்தி சுஹைப் இருக்கிறார், அம்மார் இருக்கிறார், பிலால் இருக்கிறார், சாதாரணமானவர்கள், இவர்களோடு நாம் எப்படி பேசுவது, பழகுவது? எப்போதும் முகம்மதோடு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவர்கள் இல்லாமல் இருந்தால் நாம் செல்லலாம், பார்க்கலாம், பேசலாம், எல்லா விஷயங்களையும் விவாதிக்கலாம் என்பதாக அவர்கள் எண்ணினார்கள். இவர்கள் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அகழ்வார்கள், நாம் செல்லலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வருகிறது. அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா இறக்கி அருளிய அற்புதமான வசனம்: வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி யுரிதுன வஜ்ஹா. அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி காலையும் மாலையும் இறைவனை அழைக்கக்கூடிய இந்த சாதாரண மக்களை
உங்களுடைய சபைகளில் இருந்து அப்புறப்படுத்தி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபியின் வழியாக நமக்கான அறிவுரை அது. சாதாரண மக்கள் என்று அவர்களை அப்புறப்படுத்தாதீர்கள், அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை பிரதிபலித்த தன் பண்பு இதுதான். ஏழை எளிய மக்களை அரவணைப்பது, அவர்களோடு சகஜமாக பழகுவது. அபிசீனியாவுக்கு ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்துக்கு போனவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க அபிசீனியால பார்த்த ஏதாச்சும் வினோதமான தகவல்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சகாபாக்கள் சொன்னாங்க, நாங்க ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் அபிசீனியால. ஒரு வயதான பெண்மணி ஒரு மண் குடத்தில் தண்ணீரை சுமந்து கொண்டு பாதையில் செல்கிறாள். அந்த வழியாக ஒரு வாலிபன் வந்தான். அந்த பெண்ணோடு சண்டையிட்டான். அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டான். அந்த பெண் கீழே விழுந்தாள். முகத்தில் காயம். சுமந்து வந்த குடம் கீழே விழுந்தது, உடைந்தது, தண்ணீரும் போனது. அப்போது அந்த பெண்மணி எழுந்து அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், அநியாயக்காரனே, அனைவரையும் ஒன்று சேர்க்கப்பட்டு கரங்களும் கால்களும் சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாளை நீ பயந்து கொள். அந்த நாளில் நீ காண்பாய் அநியாயம் செய்த உன்னுடைய நிலை எப்படிப்பட்டது, அநியாயம் இழைக்கப்பட்ட என்னுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை நீ காண்பாய் என்பதாக அந்த பெண்மணி அவனை எச்சரித்தால் இந்த நிகழ்ச்சி எங்களை ஆச்சரியமூட்டியது என்பதாக சகாபாக்கள் சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகத் சதகத், உண்மையை சொன்னார், உண்மையை சொன்னார். எந்த சமூகம் பலவீனமானவர்கள் அநீதம் இழைக்கப்படுகிற போது அதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறதோ அந்த சமூகத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்தவும் மாட்டான், சுத்தப்படுத்தவும் மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் பலகீனமானவர்களை அரவணைப்பது இந்த சமூகத்தினுடைய உயர்விற்கும் மேன்மைக்கும் வழிவகுக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஒமாலில் ஸாலிமீன மின் அன்சார். இன்னொரு இடத்திலே சொல்லுவான், ஒமாலில் ஸாலிமீன மின் நசீர். இன்னொரு இடத்திலே சொல்லுவான், வஸ்ஸாலிமூன மாலஹும் மின் வலிய்யின் வலா நசீர். அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எந்த வகையிலும் உதவி செய்வதில்லை. இறைவனையே நிராகரிக்கக்கூடியவர்களின் விஷயத்தில் இது இறங்கினாலும் சரி, அநீதம் என்பது யாரிடத்தில் வெளிப்பட்டாலும் சரி, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான். பெரிய பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் இன்னைக்கு சொல்றாங்க, ரொம்ப நெருக்கடியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, பரக்கத்தே இல்லை என்பதா. காரணம் என்ன? அவர்கள் நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பரிசீலித்து பார்க்க வேண்டும். நாம் அவர்களுக்கு ஊதியம் வழங்குகிறோம் என்பதற்காக வேண்டி அவருடைய சக்திக்கு மீறி அவருடைய உழைப்பை உறிஞ்சுகிற ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம். உங்களுடைய கழுதையிலும் ஒட்டகத்திலும் கூட சுமக்க முடியாத சுமையை ஏற்றாதீர்கள் என்று கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கத்தில் நம்மிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களிடத்தில் அவர்களுடைய உணர்விற்கு மதிப்பளிக்காமல் அவருடைய உழைப்பை உறிஞ்சி வியாபாரம் நடந்தாலும் நிற்க வேண்டும், வியாபாரம் நடக்கவில்லை என்றாலும் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் முழுக்க நிற்க வைத்து ஊதியம் கொடுக்கக்கூடியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் வேலை பார்த்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் நமக்கான முன்மாதிரி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அன்சாரிகளின் ஆண்களும் பெண்களும் உங்களை சந்திக்க வருகிற போது உயர்ந்த அன்பளிப்புகளை தருகிறார்கள், ஆனால் இந்த பெண்ணிடத்தில் எதுவும் இல்லை, இந்த சிறுவரை தவிர என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு, இந்த சிறுவரை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வதற்கு பயன்படுவான் என்பதாக கொடுத்து விட்டு போனார். அந்த சிறுவர் தான் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று இந்த வரலாறு மீண்டும் மீண்டும் போற்றி புகழுகிற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். அந்த சிறுவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பட்டறையில் ரகசியத்தை எப்படி காக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். விளையாட்டு பருவத்தில் நபி அவர்களின் வேலைக்காக வேண்டி ஓடி சென்ற அந்த சிறுவன் இடையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு போகிறார். தாய் கேட்கிறார்கள், ஏன் இங்கே வந்தாய் என்பதாக. அந்த சிறுவர் சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வேலையாக வந்தேன், ஏன் வந்தேன் என்பதை நான் தாயாக இருந்தாலும் சொல்ல மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். அந்த பயிற்சி அவர்களை உயர்ந்த சகாபியாக மாற்றியது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 வருடம் நான் பணி செய்திருக்கிறேன், என்னை லேசாக அடித்ததில்லை, எந்த வார்த்தையை கொண்டும் திட்டியதில்லை, ஒரு காலம் எனக்கு முன்னால் அவர்களின் முகத்தை கோபமாக காட்டியதில்லை என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டி விரும்பி செல்லக்கூடிய வீடுகளில் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீடு மிகவும் முக்கியமானது. அவர்களுடைய வீட்டிற்கு சென்று
அங்கே ஒது செய்வார்கள், அவர்களின் வீட்டிலே தொழுவார்கள், அவர்களின் தாயார் வயதானவர்கள் அவர்களிடத்திலே பேசிவிட்டு வருவார்கள் என்று சொன்னால், தன்ட்ட வேலை செய்யக்கூடியவங்களுடைய வீட்டுக்கு முதலாளி வந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. வீட்டு திருமணத்துக்கு வந்தாவே சந்தோஷப்படுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய வீட்டிற்கு அதிகமாக செல்வார்கள், அங்கே ஒது செய்து விட்டு அங்கே தொடுவார்கள், சில பல நேரங்களில் அங்கே ஓய்வெடுப்பார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் எளியவர்களோடு நெருங்கி பழகுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஜாஹிர் அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி, ஒரு கிராமத்து சகாபி, உடல் அமைப்பாலும் உடுப்பாலும் சாதாரணமாக தோற்றமளிக்கக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பக்கமா போனாக்க அவரை போய் சந்திப்பாங்க, ஏதாச்சும் படங்களை கொடுத்து கண்ணியப்படுத்துவார். அதே மாதிரி மதீனாவிற்கு அவர் வந்தார்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் சந்திப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்து கண்ணியப்படுத்துவாங்க. ஒரு தடவை ஜாஹிர் வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இல்ல, எங்கன்னு சொல்லி விசாரிச்சாரு, தெரியல. அங்கேயும் கேட்டு பார்த்தாரு, கடைசியில அவர் போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த உடனே சொன்னாங்க, ஜாஹிர் வந்தார் உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க போனார்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வழியா தான் போனார்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தேடி பிடிச்சி கடைசியில சந்தையில் அவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அங்க போய் பிடிச்சிட்டாங்க. அப்ப அவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்னாடியே போய் அப்படியே கட்டி அணைத்து கொண்டார்கள். அவர் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு. யாரு கட்டி அணைச்சான்னு சொல்லி அவருக்கு தெரியல. அவர் அப்படியே ஆச்சரிய வேலிட்டில் அவர் உள்ளத்திலேயே பேசிக் கொள்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த அடிமையை கட்டி அணைக்கக்கூடிய உள்ளம் இந்த உலகத்தில் யாருக்கு உண்டு? என்னை கட்டி அணைத்தவர் யார் என்பதாக பேசிக் கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் அப்படி அமைதியா இருந்துட்டு ஒரு சத்தம் ஒண்ணு போடுறாங்க, இந்த அடிமையை வாங்கி கொள்ளக்கூடியவர்கள் உண்டா என்பதாக. அப்போது அவர் சொல்றார், யார ரசூலல்லாஹ், ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்கிக்குவாங்க, என்னை விற்றால் நீங்கள் நஷ்டம்தான் அடைவீர்கள் என்பதாக சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஹிரே, நீ அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த மதிப்பு மிக்கவர் என்பதாக சொன்னார்கள். நீ உன்னை சாமானிய மனிதனாக எண்ணுகிறாய், ஆனால் உன்னுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், ஏழை மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை, மாறாக அவர்களோடு நெருங்கி பழகினார்கள் என்பதுதான் வரலாறு. அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் கேட்பான், நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய படையினர் எங்கே என்பதாக கேட்பான். மலக்குமார்கள் கேட்பார்கள், மனுகும் யா ரப், யா அல்லாஹ், அவர்கள் யார் என்பதாக கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய படையினர் யார் தெரியுமா? ஃபுகராஉல் முஸ்லிமீன், ஏழை எளிய மக்கள். கானிஊன பி அதாஇ, நான் வழங்கியதை ஏற்றுக்கொண்டவர்கள். வர்ராதுன பி கத்ரி, என்னுடைய விதியை பொருந்தி கொண்டவர்கள். இவர்கள் தான் என்னுடைய படை என்பதாக சொல்வார். உடனே மலக்குமார்கள் அவர்களை சுவர்க்கத்திற்குள் அனுப்புவார்கள். யத்குலூனஹா வ யஅகுலூன் வ யஷ்ரபூன் வன்னாஸு ஃபில் ஹிசாப். அவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழைவார்கள், சுவர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிக்க துவங்கி விடுவார்கள், உண்பார்கள், பருகுவார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் விசாரணையில் இருப்பார்கள். விசாரணை முடிவதற்கு முன்பே ஏழு எளிய மக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்திற்குள் அனுப்பி அழகு பார்க்கிறான் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளிக்கிழமை மிம்பர்ல ஏறிட்டாங்க. சுலைக் அப்படிங்கிற ஒரு சகாபி வர்றாங்க. அவருடைய ஆடை ரொம்ப கந்தலாக இருக்குது, அவருடைய தோற்றம் ரொம்ப நலிவுடைந்த நிலையில இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதுபா பேச ஆரம்பிச்சவங்க அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. உள்ள வந்தவர் அப்படியே உட்கார்ந்துட்டார். அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கும் வர்கா ரக்அத்தைன், எழுந்து 2 ரக்காத்து தொழுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 2 ரக்காத்து தொழுகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதுபாவை ஆரம்பிக்கல, மெம்பரின் மீது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதுபாவை ஆரம்பிச்சாங்க. ஹுதுபாவில் சொன்னாங்க, தோழர்களே, அவருடைய நிலையை பார்த்தீர்களா? அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்பதாக சொன்னார். தொழுகை முடிந்ததற்கு பிறகு எல்லா சகாபாக்களும் அவருக்கு உதவி செய்தார். அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஹனஃபி மதுஹபில் ஹுத்துமால இருக்கும்போது தொடக்கூடாது. ஹனஃபி மதுஹபில் ஹுத்துமால இருக்கும்போது தஹியத்துல் மஸ்ஜிதோ சுன்னத்தோ தொடக்கூடாது. அதனாலதான் பொதுவாக சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, குத்துபாவுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கேப்ல குத்துபாவை ஆரம்பிக்கிறதுக்குள்ள அழகிய முறையில் சுருக்கமாக தொழுது முடிச்சிடணும். குத்துபா ஓதும் போது தொடக்கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபி வந்து அமர்ந்ததற்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து 2 ரக்காத்தை தொழுங்கள் என்று சொன்னார்களே, என்று விளக்கம் சொல்லக்கூடிய சகாபாக்கள் சொல்லுகிறார்கள்,
அனைவரும் அமர்ந்திருக்கிற போது ஒருவர் மட்டும் எழுந்து தொழுதால் அவருடைய நிலை எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? அதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர் தொழுதார், எல்லோரும் பார்த்தார்கள். உங்களில் ஒருவர் கந்தலான ஆடையோடு நலிவடைந்த தோற்றத்தோடு வறுமை கோடுகளோடு நிற்கிறார் பாருங்கள் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செய்தார்கள் என்பதாக சொல்வார்கள். என்றால் எவ்வளவு தூரம் வறியவர்களோடு நெருக்கமாக பழகினார்கள் என்பதுதான் நமக்கு இதில் உள்ள பாடம். ஒரு சகாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உதவி செய்யுங்க யார ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்பாங்க. அவர் ஒரு வாலிபராக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எப்பா உன்ன என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், ஒரு போர்வை இருக்கு, ஒரு குவளை இருக்குன்னு சொல்லுவார். ரெண்டையும் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு வருவார், தனக்கு முன்னாடி வச்சு ஏலம் விடுவாங்க. அதிக தொகைக்கு இதை யார் எடுத்துக்கிறான்னு சொல்லி கேட்பாங்க. ஒருத்தர் ஒரு திருகத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் 2 திருகத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார். 2 திருகத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு 2 திருகத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து, எப்பா ஒரு திருகத்தை நீ உன் செலவுக்கு வச்சுக்க, ஒரு திருகத்துல மார்க்கெட்ல போய் ஒரு கோடாரி வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. உடனே அவர் போவார், ஒரு இரும்பு கோடாரியை வாங்கிட்டு வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரும்பை வாங்கி அதனுடைய கைப்பிடியை தன்னுடைய கரத்தால் செதுக்கி அந்த இரும்பிலே பொருத்தி அவருடைய கையிலே கொடுத்து, 2 வாரத்துக்கு எனக்கு முன்னாடியே வரக்கூடாது, போய் விறகு வெட்டி சம்பாரிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. 2 வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னாடி வரமாட்டார். அதுக்கப்புறம் வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எப்போ வந்துட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அவர் சொல்வார், 10 திருகம் இருக்கு யார ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்வார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தோழரே இது சிறந்ததா, எதற்காக வேண்டி வந்தீரோ அது சிறந்ததா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை உடையவர்கள் வருகிற போது அவருக்கு எது சிறந்ததோ அதை கொண்டு உதவி செய்தார். சாதாரணமாக எடுத்துடல, ஒரு திருகத்தை கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லல. அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தந்து அவரை உயர்த்துவதற்கான வழியை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழை எளிய மக்களோடு நெருங்கி இருந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. துல் பிஜாதைன் அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தப்ப அவர்கிட்ட இருந்ததெல்லாம் மக்காவாசிகள் புடுங்கிக்கிட்டு விட்டாங்க. அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு போர்வை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த போர்வையை 2ஆ வெட்டி இதை 2ஐயும் உடுத்திக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இஹ்ராம் ஆட மாதிரி ஒன்ன மேல போத்திக்கணும், இன்னொன்னு உடுத்திக்கணும். அதனாலதான் அவருக்கு பேரே துல் பிஜாதைன், 2 ஆடை உரியவர் அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தாலாக கத்தரித்து தந்த காரணத்தினால் அதைத்தான் அவர் விரும்பி உடுத்திக்குவார். ஹிஜ்ரி 9 தபூக் போர்ல அவர் ஷஹீத் ஆயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய உடலை கஃனிட்டு தஃனிட்டு அதற்கு முக்கியத்துவம் தந்து மரியாதை கொடுத்து அவரை அடக்குகிற போது தானே கபரிலே இறங்கி அவரை அழகிய முறையில் அடக்கம் செய்து விட்டு அவருக்காக வேண்டி துஆ செய்ததை பார்த்த ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா என்பதாக அவர்கள் ஆசைப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுக்கு கஃனிட்டதும் தஃனிட்டதும் தொழ வைத்ததும் கபரில் தானே இறங்கி அடக்கம் செய்ததுமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த முக்கியத்துவத்தை கண்ட ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா என்பதாக ஏங்கினார்கள் என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த கௌரவத்திற்கு இதைவிட அழகான உதாரணம் என்ன சொல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் வருவாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுவாங்க, என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் கூட வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு பின்னாலேயே சென்றார்கள். அந்த சபையோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலேயே சென்றார்கள். அந்த பெண் மதீனா முழுக்க சுற்றி திரிந்து மதீனாவின் எல்லையில் சென்று சொன்னார், எனக்கு இந்த பொருள் வேண்டும் என்பதாக. அதை அங்கேயே கேட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எங்கே அழைத்து செல்கிறாய், என்ன வேண்டும் என்று இங்கேயே சொல் என்று கேட்டிருக்கலாம். நின்றும் நடக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசியில் அந்த பெண்மணி என்ன கேட்டாரோ அதற்கு ஏற்பாடு செய்து தந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எங்கு அழைத்து என்ன கேட்டாலும் இந்த ரசூலாகிய நான் செய்வேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியக்காரன் அவர்கள் கூப்பிட்டா நம்ம போவோமா? சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்றது இன்னைக்கு கஷ்டம். ஒரு பெண்மணி மஸ்ஜிது நபவியை அவ்வப்போது கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருப்பார். திடீரென்று காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க, இந்த பெண்மணி அப்பப்ப சுத்தம் செய்வாங்களே எங்கன்னு சொல்லி. உடல்நிலை சரியில்லை என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி மரணித்தால் எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இரவு நேரத்தில் மரணித்தார். இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு செய்வதா என்று எண்ணிய சகாபாக்கள் அவர்களே கஃன் தஃன் செய்து தொட வைத்து அடக்கம் செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி எங்கே என்பதாக கேட்டார்கள்.
அந்த பெண்மணி இறந்து விட்டார் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் தகவல் சொல்ல வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் சொல்லவில்லையா என்பதாக கேட்டார்கள். இரவு நேரமாக இருந்தது, உங்களை தொந்தரவு செய்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை, எனவே நாங்களேயே அடக்கம் செய்து விட்டோம் என்பதாக சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லூனி அலா கப்ரிஹா, அந்த பெண்மணியின் கபரை காட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கபர் காட்டப்பட்டது. நபி அவர்கள் அங்கே சென்றது மட்டுமல்ல, அங்கே அந்த பெண்மணிக்காக வேண்டி ஜனாசா தொட வைத்தார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். இத்பான் இப்னு மாலிக் அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி, பார்வை மங்கிருச்சு, பள்ளிவாசலுக்கு வந்து தொட முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என்னால பள்ளிவாசலுக்கு வர முடியல, வீட்டுல தான் தொழுகிறேன், என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும், ஒரு இடத்தில் நீங்கள் தொழ வேண்டும், எந்த இடத்தில் நீங்கள் தொழுவீர்களோ அதே இடத்தை நான் என்னுடைய மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள், அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள், அங்கே ஒரு இடத்தில் தொழுதார்கள். அதற்கு பிறகு அவர் மரணமாகும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் நின்று தொழுதார்களோ அதே இடத்தில் தொடக்கூடிய இடமாக அவர் ஆக்கிக் கொண்டார் என்று சொன்னால் நபி அவர்கள் யாரையும் துச்சமாக கருதவில்லை. அம்ர் இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஊனமுற்ற சகாபி, போர்க்களத்துல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்றாங்க, போர்ல நான் கலந்துக்கணும்னு சொல்லி. பிள்ளைங்க சொன்னாங்க, ஊனமுற்ற உங்களுக்கு போரில் கலந்து கொள்வது அவசியமும் இல்லை, உங்களின் மீது கடமையும் இல்லை, போகாதீர்கள் என்று தடுத்து விட்டார்கள். அவருக்கு ஆசை, போரில் கலந்து கொண்டு ஷஹாதத் என்கின்ற உயிர மரணத்தை பலரும் அடைந்து கொண்டிருக்க இந்த உயர்ந்த அந்தஸ்தை என்னுடைய ஊனம் தடுக்கிறது என்று அவர் மனம் குமுறி போனார். தடுமாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே வந்து விட்டார். வந்து சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் என்னை விட மாட்டேங்கிறாங்க, ஆனால் அந்த போரில் கலந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன், என்னுடைய ஊனம் அதற்கு தடையாக இருக்கிறது என்று அழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு அது கடமை இல்லை என்றிருந்தாலும் கூட அவருடைய உணர்விற்கு முக்கியத்துவம் தந்து அவரை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கலந்து கொள்வதற்கு அனுமதித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம், அவர்களுடைய உணர்விற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த மதிப்பு அது. ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நான் ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்கிறேன், அவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் விடுதலை அடையணும். அந்த எஜமானரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா இவரை விரும்ப விட்டுறேன். அவர் சொன்னாரு, எனக்கு 40 ஊக்கியா தங்கம் வேண்டும், இவ்வளவு பேரித்தம் பழம் வேண்டும் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகாபாக்கள்கிட்ட சொல்லி அவர் கேட்ட தங்கத்தை சேர்த்தாங்க. அவர் கேட்ட பேரித்தம் பழம் என்ன செய்வது, அவருடைய தோட்டத்திற்கு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து தானே 300 மரங்களை நட்டார். தானே களத்தில் இறங்கி தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து 300 மரங்களை நட்டார்கள். அந்த 300 மரங்களும் காய்த்து குலுங்கியது. எந்த அளவிற்கு தெரியுமா, காலம் எடுக்கக்கூடிய பேரித்தம் களி விரைவாகவே தன்னுடைய விளைச்சலை தந்தது. எப்போதும் தரக்கூடிய பேரித்த மரங்களை விட நபி அவர்களுடைய கரம் பட்ட பரக்கத்தால் மிகவும் அதிகமாக தந்தது. பல விளைச்சலில் எடுக்க வேண்டிய பழத்தை ஒரே விளைச்சலில் எடுத்து அது அந்த எஜமானரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உரிமை விடப்பட்டார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையுமே அலட்சியப்படுத்தினதில்லை. பல இடங்களில் இந்த வரலாற்று குறிப்புகளில் அவர்களின் பெயர் கூட இடம்பெறவில்லை என்று சொன்னால் சமூகத்தின் முகங்களாக அவர்கள் இல்லை. சமூகத்தில் பெரும் பின்னணியை அவர்கள் கொண்டிருக்கவில்லை, பொருளாதார பின்னணி கொண்டவர்களாக அவர்கள் இல்லை. சாமானிய மக்கள், யாரும் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள், அப்படிப்பட்டவர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தந்த முன்னுரிமையால், அவர்களுக்கு தந்த மதிப்பால், அவர்களுக்கு தந்த முக்கியத்துவத்தால் தன்னுடைய வாழ்வினுடைய பெரும் பகுதியை அவர்களோடு கழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் பாடம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் உயர்ந்தவர் சிறந்தவர் உங்களில் இறையச்சம் உள்ளவர் தானே தவிர மற்ற பின்னணியை கொண்டவர்கள் அல்ல. எளியோர்களோடு இருப்பது என்பது தன்னுடைய நீங்கள் உதவி செய்யப்படுவதும் நீங்கள் உணவு வழங்கப்படுவதும் உங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை கொண்டுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஆஃபாயிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தகல்துல் ஜன்னah ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் மசாகீன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான் சொர்க்கத்துக்கு போனேன், அங்க அதிகமானவர்களை நான் ஏழை எளிய மக்களை தான் கண்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா, நம்ம யாரெல்லாம் சாதாரணமாக துச்சமாக நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள், அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லணும்.
கஷ்டப்படுறோம், நெருக்கடியில் இருக்கோம், சிரமத்தில் இருக்கிறோம், பரக்கத்து இல்லாமல் இருக்கிறோம்னு சொன்னா நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கிட்ட எப்பா எனக்காக துவா செய்யன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னா அவர்களுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் வழங்கி இருந்தும் அதை பொருந்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய முன்னணி படையினராக இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட எப்பா எனக்காக துவா செய், என்னுடைய கஷ்டத்துக்காக வேண்டிய துவா செய் என்பதாக அவர்களிடத்திலே நாம் துவா செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கொடுமைப்படுத்துகிற உரிமை நமக்கு இல்லை என்பதை நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏழை எளிய மக்களோடு இந்த உலகத்திலும் வாழ்ந்து நாளை மறுமையிலும் வெற்றி அடைவதற்கு அதை காரணமாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.